உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை பிடிக்கும்னா அந்த ரெசிபியை ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், அசந்து போவீங்க. ஒரு வைரல் ஃபிஷ் ஃப்ரை பார்த்துடலாமா? ஒரு பேனில் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய், அதாவது தேங்காய் எண்ணெய் மஸ்ட்டு, கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். ஊற்றி அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இதில் மசாலா போட போகிறோம். அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி வச்சு பண்ணிங்கன்னா மசாலா அப்படியே கரிஞ்சு போயிடும். அதில் மீன் பொரிக்கு என்னென்ன மசாலா போடுவீங்களோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி, மிளகு பொடி, பெருஞ்சீரப்பொடி, மல்லிப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டி வச்சுருந்தேன், அதையும் இது கூட ஆட் பண்ணி கொஞ்சமாக புளி தண்ணியும் ஊற்றி நல்லா டைலூட் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம் இல்லையா ஃபிஷ்ஷு, என்ன ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி. ஆனால் இது சாலை மீனில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு இன்றைக்கி அயில மீன் கிடச்சிது, அதனால் அதில் பண்ணியிருந்தேன். அப்படியே அதுக்கு மேலே வச்சுட்டு இந்த மசாலாவையும் அந்த மீனுக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். முக்கியமான விஷயம், மீனில் அந்த வரி வரியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மீனில் மசாலா எல்லாம் உள்ளே நல்லா இறங்கும். அப்புறம் லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருச்சும் மரிச்சும் போட்டு மீனை குக் பண்ணி எடுக்கணும். அந்த மசாலா அந்த பேனில் ஒட்டி பிடிக்கும். அதை நம்ம இலக்கி விட்டு அந்த மீனுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் நல்லா மொரிஞ்சு வரும். பார்த்தீங்களா? இப்போ எனக்கு ரெடி பண்ணும்போதே வாயில அவ்வளோ வச்சு வருது. ரொம்ப ஈஸியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது கூட நல்ல செங்கல்பட்டு அரிசி சோறை குழையாமல் திருன்னு எடுத்து வச்சு அந்த மசாலாவோடு அந்த மீனை அதுக்கு மேலே எடுத்து வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீன் ரொம்ப சூடாக இருந்துச்சு. ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி எனக்கு பொறுமை இல்லை. நான் அதனால் அந்த மீனை பிடிச்சி அப்படியே சூடோடு அந்த சோத்தில் விரவி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாக ரெசிபி நல்லா இருக்கும்.